எப்படி எவ்ரிவான் இன்னைக்கு காலேஜ் சீரிஸ்ல நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு பத்தி கம்ப்ளீட்டான டீடைல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அட்மிஷன் பத்தி பேசலாம். இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னா எந்தெந்த மாதிரி நீங்க அட்மிஷன் போடணும். எல்லாருக்குமே தெரியும் சியூடி இருக்குன்னு. அது இல்லாம சில எக்ஸாம்ஸ் கூட இருக்கு. ஸோ அதை பத்தி நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. நீங்க யூஜி படிக்கணும்னாலும் சரி, பிஜி படிக்கணும்னாலும் சரி, என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இந்த யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்றாங்க. அது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றப்ப யூஜிக்கும் பிஜிக்கும் ஒரு கோர்ஸ்க்கும் எந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், எவ்வளோ பே பண்றத நம்ம பார்க்கலாம். தென் கட் ஆஃப். ஓகே. ஸோ உங்களோட இந்த இயர் எக்ஸாம்க்கு நீங்க எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச்குள்ள இருந்தா இந்த யூனிவர்சிட்டியில உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும்னு ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் வேல்யூ குடுத்துருக்கோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து கம்பேர் பண்ணது தான். ஸோ அது எக்ஸாக்ட் நம்பரா இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஹாஸ்டல் பத்தியுமே பிகாஸ் நெறைய பேர் வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு நியர்பையே இருக்க மாட்டீங்க. நீங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கணும்னா ஒரு வருஷமும் எவ்வளோ இன்டேக் எடுக்குறாங்க அண்ட் அங்க என்னெல்லாம் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு அண்ட் ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க அண்ட் ஈவன் நம்ம மெஸ் டீட்டெயில் இந்த மாதிரி நெறைய பேச போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல நமக்கு யூஜி ஆஃபர் பண்ணுறாங்க, பிஜி ஆஃபர் பண்ணுறாங்க. பிஜிலையுமே நமக்கு டிப்ளமோ இருக்குது. இது மட்டுமே இல்லாமல் பிஹெச்டி கூட இருக்குது. பட் இந்த வீடியோவில் நம்ம யூஜி அண்ட் பிஜி பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இது வந்துட்டு திருவாரூரில் இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களோட கேம்பஸ் இருக்கும். ஸோ அண்டர் கிராஜுவேட்டுக்கு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று சியூடி யூஜி, இது ரொம்ப ஃபேமஸாகவே தெரியும். அது இல்லாமல் என்சிஇடின்னு இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் டீச்சர் ட்ரைனிங்கோட ஒரு கம்பைன்ட் இன்டகிரேட்டட் கோர்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுக்குமே இன்னும் அட்மிஷன் போயிட்டுருக்கு. இதுக்கு நான் ஒரு செப்பரேட்டான வீடியோ போடுறேன். ஸோ சிஇடி யூஜி மாதிரி அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். பிகாஸ் இன்டகிரேட்டடோட நீங்கள் பிஎட் முடிச்சிடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் 2 எக்ஸாம் வந்துட்டு அவங்க அட்மிஷனுக்கு யூஜிக்காக ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் எடுத்தீங்கன்னா சியூடி பிஜி அதோட அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் போயிட்டுருக்கு. அண்ட் கேட் பின்னுமே ஒரு எக்ஸாம் இருக்குது. இதுக்குமே நமக்கு லாஸ்ட் டேட் ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு இப்போ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் படிக்க போறீங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஜிக்குமே நமக்கு 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ சியூடி யூஜி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அங்கே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி யூஜிக்கு நமக்கு என்சிஇடி எக்ஸாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு அட்மிஷன் இன்னும் போயிட்டுருக்கு. அதுக்கான ஒரு தனி வீடியோ நான் குயிக்காக அப்லோட் பண்ணுறேன். பட் 2 எக்ஸாம் நமக்கு இருக்குது. நீங்கள் இதுவுமே போய் பாருங்கள். நீங்கள் சியூடி யூஜியுமே எழுதலாம், இந்த எக்ஸாமுமே எழுத ட்ரை பண்ணலாம். ஸோ அட்மிஷன் பற்றி உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு யூஜிக்கும் 2 எக்ஸாம் இருக்குது, பிஜிக்கும் 2 எக்ஸாம் இருக்குது. நெக்ஸ்ட் எவ்வளோ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஜி கோர்ஸில் நமக்கு 10 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது அண்ட் பிஜியில் வந்துட்டு 33 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் ஒரு குயிக்கான அப்டேட், உங்களுக்கு சியூடி எக்ஸாம் நீங்கள் இப்போ எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி ட்ராக்கர் ஒரு புக் மாதிரி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடி ட்ராக்கரில் ஒரு டே நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ஹேண்ட்மேட் புக்காக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. டெய்லி ஸ்கெடியூல்டாக படிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்ம வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கோர்சஸ் ஆஃபரில் வந்து நம்பர் ஆஃப் கோர்சஸ் நம்ம பார்த்தோம்ல, அதில் என்னென்ன கோர்சஸ்ன்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு யூஜிக்கான கோர்ஸ். மொத்தமாக 10 கோர்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்துட்டு நமக்கு இங்கே டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைனில் இருக்குது, டெக்ஸ்டைலில் இருக்குது அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே அண்ட் இதோட சப்ஜெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியூடியில் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு இதை வந்து நீங்கள் இப்போதைக்கு இக்னோர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ பேசிக்காக நம்ம வந்துட்டு என்ன கோர்சஸ்லாம் இங்கே இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ எலிஜிபிலிட்டிலாம் அதுக்கு தனியான வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தென் பிபிஏலையுமே வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. இன்டெகிரேட்டட் எம்ஏ இருக்குது. ஸோ நீங்கள் பிஏ எம்ஏ சேர்த்து முடிக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வந்து இன்டெகிரேட்டட் எம்ஏ இன் எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் எம்பிஏ. ஸோ எம்பிஏ வந்துட்டு மியூசிக்கில் கொடுக்குறாங்க. ஸோ இன்டெகிரேட்டட் எம்பிஏ இன் மியூசிக், தென் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி. ஓகே. தென் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி இன் பயோடெக்னாலஜி, இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி இன் மேத்தமேட்டிக்ஸ், இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி இன் ஃபிசிக்ஸ். ஸோ நீங்கள் வெறும் பிஎஸ்சி மட்டும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 3 கோர்ஸ் கொடுக்குறாங்க. பிபிஏல ஒரு கோர்ஸ், மீதி கொடுக்குற எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு இன்டெகிரேட்டட் கோர்ஸாக தான் இருக்குது. ஸோ இன்டெகிரேட்டட்னா நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி ரெண்டுமே சேர்த்து முடிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் யூஜிக்கு அவங்க ஆஃபர் பண்ணுற கோர்ஸ். ஸோ நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணுறப்பே அது இன்டெகிரேட்டட் உங்களுக்கு வேணுமா, இல்லை உங்களுக்கு இன்டெகிரேட்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வெறும் பிஎஸ்சியில் மட்டும் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பிஜிக்கு என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பிஜிக்கு நமக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ எம்காம், எம்ஏ, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், எம்பிஏ. எம்பிஏல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே எம்பிஏல ஜென்ரல் மட்டுமே இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலைசேஷனுமே நிறைய கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், அப்பேரல் மேனேஜ்மெண்ட், ரிட்டைல் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் எம்பிஏக்குள்ளேயே எவ்வளோ கோர்சஸ் அவங்க கொடுக்குறான்னு பாருங்கள். ஸோ சூஸ் த கோர்சஸ் வைஸ்லி. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஸ்பெஷலைசேஷன் பார்த்து கரெக்டாக எடுங்க. ஸோ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல பிஜியில் டிப்ளமோவும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிப்ளமோக்கு கூட நீங்கள் சியூடி பிஜி மூலயமா ஜாயின்
ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட் இங்க இருக்கு பாருங்க. ஸோ லைன் நம்பர் 13ல பார்த்தீங்கன்னா, டிப்ளமோல நமக்கு ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட் குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி நமக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. 33மே படிச்சா நமக்கு ரொம்ப டைம் ஆகும். பட் யூ ஹேவ் அ லுக். ஓகே. இந்த பிடிஎஃப் வந்து நம்ம வெப்சைட்லயும் சரி, டெலிகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே நான் இதுல குடுக்குறேன். ஸோ நமக்கு பிஜி நீங்க ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு எம்எஸ்சி இருக்கு, எம்ஏ இருக்கு, எம்பிஏ இருக்கு. தென் எம்எஸ்டபிள்யூ கூட சோஷியல் ஒர்க்குமே அவங்க குடுக்குறாங்க. தென் பிஜில டிப்ளமோ கூட இருக்கு. ஸோ நீங்க எடுத்திருக்க கோர்ஸ்க்கு அண்ட் எக்ஸாம் கோட் பார்த்து தான் எடுத்திருப்பீங்க. அதுக்கு ரிலேட்டடான கோர்ஸ் மறக்காம சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எம்டெக் கூட ஆஃபர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அட்மிஷன் ப்ராசஸ்ல என்னென்ன எக்ஸாம்ன்னு பார்த்தோம். அந்த எக்ஸாம் மூலியமா எந்தெந்த கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணலான்னு பார்த்தோம். யூஜிக்கு தனியா, பிஜிக்கு தனியா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு கோர்ஸ்க்கும் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் குடுத்திருக்க இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் இயர்க்கு தான். ஓகே. செகண்ட் இயர்க்கு கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். பட் இப்ப எல்லாருமே நியூவா ஜாயின் பண்ணுவீங்கல்ல. அதனால ஃபர்ஸ்ட் இயர்க்கு எந்த மாரி ஃபீஸ் இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஒன் டைம் ஃபீஸா ஒரு செமஸ்டருக்கான நம்ம கிளியரா பார்க்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க லைப்ரரி சயன்ஸ் இருக்குல்ல, அத நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா, ஒரு செமஸ்டருக்கு 13,000 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஓகே. நான் ஒண்ணொண்ணா நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஸோ 13,000 கிட்ட பே பண்ற மாரி இருக்கும். 13,618. இது வந்து ஒரு செமஸ்டர். ஸோ ஒரு இயருக்கு வந்து 2 செமஸ்டர் இருக்கும்ல. அதுல ஒரு செமஸ்டருக்கு மட்டும் நீங்க இவ்ளோ பே பண்ணணும். நெக்ஸ்ட் அட்மிஷன் ஃபீ, இந்த ஜெனரல் காஷன் டெபாசிட், அலுமினி ஃபீ. இது எல்லாமே ஒன் டைம் ஃபீ தான். வருஷத்துக்கு ஒரு தடவ தான் நீங்க பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நீங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ பே பண்ணுவீங்க? 19,440. அது இல்லாம ஃபர்ஸ்ட் இயர்ல இன்னொரு செமஸ்டர் வரும்ல, அப்ப அகைன் நீங்க இந்த 13,000 பே பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது இல்லாம இப்ப இந்த கோர்ஸ்லாம் பாருங்க. எம்எஸ்சில நீங்க மேத்தமேட்டிக்ஸ், ஜியோகிராஃபி ஆர் அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த எம்எஸ்சி கோர்ஸ்க்கு நீங்க வந்துட்டு இந்த 13,000 பே பண்ணணும். அது இல்லாம அவங்க குடுத்துருக்க ஃபீஸ்லாம் பே பண்ணணும். இந்த இடத்துல இங்க பாருங்க. இங்கேயுமே நம்ம எம்எஸ்சி தான் பார்த்தோம். பட் இங்க எம்எஸ்சி அப்ளைடு சைக்காலஜி ஆர் எம்.காம் ஆர் எம்.ஏ எக்கனாமிக்ஸ் அந்த மாரி எடுத்தீங்கன்னா, ஃபீஸ் உங்களுக்கு கம்மியாகுது. ஓகேவா? ஸோ எல்லா எம்எஸ்சிக்குமே ஒரே ஃபீஸ் கிடையாது. ஸோ எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஆர் வாட் எவர் இந்த குரூப் 6ல குடுத்துருக்காங்களோ, இதுக்கு 13,000. இங்க குடுத்துருக்க குரூப் 7 எல்லாத்துக்குமே 10,000. இந்த 10,000 வந்து நீங்க வருஷத்துக்கு 2 தடவ பே பண்ற மாரி இருக்கும். பிகாஸ் இங்க பர் செமஸ்டர்ன்னு குடுத்துருக்காங்க. மீதி கீழ இருக்க ஃபீஸ் எல்லாமே எல்லாருக்கும் சேம் தான். அது ஒரே ஒன் டைம் ஃபீஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஜி ப்ரோகிராம் பத்தி பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்துட்டு பழைய போன வருஷம் இப்ப 24, 25ல ஜாயின் பண்ணாங்களா, அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு தான். ஸோ உங்களுக்குமே கிட்டத்தட்ட சேம் தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் மீதி இருக்கும். அண்ட் இப்ப குரூப் 1ல பார்த்தீங்கன்னா, இன்டிகிரேட்டட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. யூஜில கிட்டத்தட்ட நெறைய இன்டிகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு. பிஎஸ்சில 2, 3 தான் இருந்துச்சு. நான் அந்த மாரி நீங்க இன்டிகிரேட்டட் கோர்ஸ் ஏதாவது எடுத்தீங்கன்னா, ஒரு செமஸ்டருக்கு உங்களுக்கு இன்டிகிரேட்டட் கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், பயோடெக்னாலஜி இது எல்லாத்துக்குமே எவ்வளோ ஃபீஸ்னா கிட்டத்தட்ட 10,000 வருது. 9,790. இது வந்து ஒரு செமஸ்டருக்கு நீங்க பே பண்ணணும். அதே மாரி உங்களுக்கும் ஒன் டைம் ஃபீஸ் இருக்கு. ஓகே. ஸோ அந்த ஒன் டைம் ஃபீஸ்ல இது எல்லாமே நீங்க பே பண்ற மாரியும் இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னா, 15,612 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு குரூப் 2 இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல இன்டிகிரேட்டட் பிஎட் தராங்கன்னு அவங்களுக்கான ஃபீஸ் இதெல்லாம். ஸோ இது இன்டிகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்காக, இது இன்டிகிரேட்டட் எம்ஏ, எம்பிஏ மியூசிக். ஓகே. ஸோ ஒரு கோர்ஸுக்கான ஃபீஸ் எல்லாமே நான் கிளியரா குடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா வெப்சைட்ல போய் பாருங்க. அதுல இது மட்டுமே இல்லாம உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், புக் லிங்க்ஸ் இது எல்லாமே நாங்க குடுத்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு குரூப் 12ல இங்க டிப்ளமோக்கான சில ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் குடுத்துருக்காங்க. டேட்டா சயன்ஸ் ஆர் கெமிக்கல் லேப் டெக்னீஷியன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு போட்டிருக்காங்க. நீங்க ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிஃபார்ம் ஃபீன்னு ஒண்ணு வாங்குறாங்க. அது வந்து 2,500 ஆகுது. ஸோ இது எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. எந்த கோர்ஸ் எடுக்க போறீங்களோ, அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும்னு இத வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், எம்ஏ, எம்டெக், எம்பிஏ. ஸோ எம்பிஏக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஜெனரலுக்கு ஒண்ணு டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இது 2த்துக்கு தான் இந்த ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க வேற ஏதாவது எம்பிஏ எடுக்கிறீங்கன்னா, அது வந்துட்டு மேபி டிஃபர் ஆகலாம். ஓகேவா? ஸோ நான் திருப்பி திருப்பி சொல்றேன். எங்க ஃபர்ஸ்ட் லைன்ல அவங்க குடுத்துருக்கிறது பெர் செமஸ்டர் ஃபீஸ். ஒரு செமஸ்டருக்கு மட்டும் தான். ஸோ நீங்க இன்னொரு செமஸ்டர் எழுதுறப்ப இந்த ஃபீஸ் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க ஃபீஸ் அகைன் பே பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க எடுத்து குடுத்துருக்கதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். இந்த காலேஜ் இப்போ நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு ஜாயின் பண்றீங்கன்னா, இந்த ஃபீஸ் எல்லாம் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட நமக்கு பாய்ஸ், கேர்ல்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்க்கு தனியா ஹாஸ்டல் இருக்கு. ஸோ பாய்ஸ்க்கு வந்து 4 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கேர்ல்ஸ்க்கு 4 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் சேர்த்து ஒரு ரூம் இருக்கு. இது எல்லாமே நான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல இந்த ஹாஸ்டல் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்தேன். ஸோ என்னோட அசம்ப்ஷன் எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இதோட பிபிடி வேணும்னாலும் நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் நீங்க வந்துட்டு குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க மெசேஜ் பண்ணலாம். அங்க நான் ரிப்ளை பண்ணுவேன்.
ஸோ மெஸ் டீட்டெயில்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஹாஸ்டல் போனாலும் நமக்கு ஃபுட்டுமே ரொம்ப முக்கியம். அது ஒரு மெயின் கன்சர்னா எல்லாரும் பார்ப்போம்ல. ஸோ அங்க வந்துட்டு உங்களோட மெஸ் டைமிங்ஸ் எந்த மாரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7:30லேருந்து 9:45 ஏஎம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லஞ்ச் 12:30 பிஎம் டூ 2:30 பிஎம் வரைக்கும் இருக்கும். உங்களோட டின்னர் 7:30 பிஎம்லேருந்து 9:30 பிஎம் வரைக்கும் அவைலபிளா இருக்கும். ஸோ இங்க ஹாஸ்டல்ல வந்து நீங்க எவ்ளோ ரூம்ஸ் இருக்கோ, ஆக்குபன்சி அது மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ எந்த மாரி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு மெனு. நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பழசு தான். இந்த வருஷத்துக்கான அக்யூரேட் மெனு இல்ல. ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் என்ன வெப்சைட்ல அவைலபிளா இருக்கோ, அத தான் நான் எடுத்து குடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு உங்கள ஹாஸ்டலோட மெனு மாரியே அவங்க குடுத்துருக்காங்க. எவ்ரிடே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன இருக்கும், லஞ்சுக்கு என்ன இருக்கும், டின்னர் என்ன இருக்கும்னு. ஸோ இத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்மளோட தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிம் இருக்கு, வைஃபை இருக்கு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு, ரீடிங் ரூம் தனியா இருக்கு, நியூஸ் பேப்பர் ஃபெசிலிட்டி, மல்டிபர்ப்பஸ் வாட்டர் டிஸ்பென்சர், தென் வெண்டிங் மெஷின், ஸ்போர்ட் டெக்னீஷியன்ஸ், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அதாவது சிசிடிவி கேமரா இந்த மாரி எல்லாமே இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே உங்க ஹாஸ்டலுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே. தென் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. நான் பார்த்தப்ப. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செமஸ்டருக்கு நீங்க வந்துட்டு ஆல்ரெடி இருக்க ஸ்டூடெண்ட்டா இருந்தா 1500 ஆனா நியூ பேட்ச்சா நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவே நான் சொல்றேன் நமக்கு பழைய டீட்டெயில் தான் அவைலபிளா இருக்கு. இந்த வருஷத்துக்கு மேபி ஹாஸ்டல் ஃபீஸ் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கலாம். பட் கிட்டத்தட்ட ஆவரேஜா நமக்கு இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். ஸோ 2000 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். தென் மெஸ்ஸுக்கு வந்து ஒன் டைம் டெபாசிட்டா நீங்க 3000 பே பண்ணணும். தென் ஹாஸ்டல் டெபாசிட்டா 2000 பே பண்ணணும். ஓகேவா? பிகாஸ் நம்ம எல்லாருமே நியூவா ஜாயின் பண்றோம்ல. ஸோ நமக்கு இந்த ஃபீஸ் தான் வரும். ஹாஸ்டல் அக்கமோடேஷனுக்கு மட்டும் நீங்க ஒரு ஒரு செமஸ்டருக்கும் தனியா பே பண்ணணும். மீதி 2மே ஒன் டைம் ஃபீஸ் தான். டிஃபரன்ஸ் புரியுதுல்ல உங்களுக்கு? ஸோ இந்த ஃபீஸ்லேருந்து கண்டிப்பா கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் பழைய டீட்டெயில்ஸ் தான் நமக்கு வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. பட் இட் வில் கிவ் யூ அன் ஓவரால் ஐடியா. நெக்ஸ்ட் உங்களோட ஹாஸ்டலோட சில பிக்சர்ஸ் மட்டும் நான் கலெக்ட் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ இந்த மாரி தான் உங்களோட ஹாஸ்டல் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, கிருஷ்ணா பிளாக் இந்த மாரி தனித்தனியா இருக்குன்னு. ஸோ அதோட பிக்சர்ஸ். ஸோ இப்போ ஹாஸ்டல் பத்தியுமே உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். எவ்வளோ இன்டேக் இருக்கு, மெஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அதோட ஃபீஸ் என்னன்னு. தென் இப்போ நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூஜியோட கட் ஆஃப். ஸோ யூஜிக்கு வந்துட்டு ஜெனரல் கேட்டகரிக்கு எவ்வளோ, ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இந்த மாரி தனித்தனியா போட்டிருக்கேன். ஸோ நீங்க ஜெனரல் அ ஜஸ்ட் அ மினிட். ஸோ இதுதான் கரெக்ட்டான ஸ்லைட். ஸோ ஜெனரல் கேட்டகரிக்கு ஒரு ஒரு கோர்ஸ்க்கும் உங்களுக்கு எந்த மாரி ஓப்பனிங் ஸ்கோர் அண்ட் க்ளோசிங் ஸ்கோர் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. பட் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரோட தான். இந்த இயருக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் கூட எதிர்பார்க்கலாம். பட் உங்களோட கட் ஆஃப் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரேஞ்ச்ல இருந்தா எனக்கு இங்க கிடைக்குன்ற மாதிரி. ஸோ ஜெனரல் கேட்டகரி இது வந்துட்டு பிபிஏ, எம்பிஏ மியூசிக் அதாவது இன்டகிரேட்டட் கோர்ஸ் பார்த்தோம்ல. அத தான் நான் பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சி இன்டகிரேட்டட்னாலும் ஒண்ணு தான். பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சினாலும் ஒண்ணு தான். ஸோ ஒரு ஒரு கோர்ஸ்க்கும் நீங்க எந்த மாரி ஓப்பனிங் ஸ்கோர் இருக்குன்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓபிசி, என்சிஎல் அதுக்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. தென் எஸ்சி கேட்டகரி, தென் எஸ்டி கேட்டகரி, தென் இடபிள்யூஎஸ் கேட்டகரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த 5 ஸ்லைட்ஸுமே வந்து வெறும் யூஜிக்கு மட்டும் ஒரு ஒரு கேட்டகரிக்கு கீழ எந்த மாரி கட் ஆஃப் எதிர்பார்க்குறாங்கன்னு நான் இங்க குடுத்துருக்கேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பேஸ் பண்ண ஒரு அனாலிசிஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பிஜி. ஸோ பிஜிக்கு வந்துட்டு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு கோர்ஸ்க்குமே வந்துட்டு தனியா மென்ஷன் பண்ணி குடுத்துருக்கேன். பிகாஸ் இது அவைலபிளா இருந்துச்சு. இது எந்த கேட்டகரிக்குமே ஸ்பெசிஃபிக்கா இல்ல. ஒரு ஒரு கோர்ஸ்க்கான குடுத்தது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எப்படி மெட்டீரியல் டெக்னாலஜி இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா, எம்டெக்ல 110ல வந்துட்டு 70. ஸோ இது வந்து ஸ்டார்ட்டிங் கட் ஆஃப், இது எண்டிங் கட் ஆஃப் அப்படி வச்சுக்கோங்க. பட் இந்த இயருக்கு டிஃபர் ஆகலாம். அண்ட் நமக்கு வந்து இப்ப எக்ஸாம் பேட்டர்னுமே மாறிருச்சு கரெக்ட்டா. லாஸ்ட் டைம் அவங்களுக்கு இருந்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இப்ப நமக்கு 75 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மார்க் வந்துட்டு டிஃபர் ஆகும் கட் ஆஃப் வைஸுமே. பட் நமக்கு நியூ பேட்டர்ன்ல மார்க் அவைலபிளா இல்லாதனால நான் ஓல்டு பேட்டர்ன்லயே குடுத்துருக்கேன். ஸோ எம்எஸ்சி மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்னா என்ன கோர்ஸ் இந்த மாரி ஒரு ஒரு ஈவன் டிப்ளமோக்கு என்ன கட் ஆஃப் எதிர்பார்க்குறாங்க எல்லாமே உங்களுக்கு இருக்க 33 கோர்ஸ்க்குமே நான் மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ பிஜிக்கு பத்தி உங்களுக்கு கட் ஆஃப் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி பத்தி நம்ம அட்மிஷன்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கட் ஆஃப் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, ஹாஸ்டல் டீட்டெயில் எல்லாமே பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாரி நம்மளோட வெப்சைட்ல உங்களுக்கு சியூடி ஸ்டடி ட்ராக்கர் அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அந்த ட்ராக்கர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க ஒரு ஒரு டேவுமே என்ன படிக்க போறீங்க, என்ன பேலன்ஸ் இருக்கு, இந்த மாரி எல்லா விஷயமே நீங்க அதில நோட் பண்ணி படிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இது மட்டுமே இல்லாம வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.